ஒவ்வொரு கட்சியும் தன் கட்சியுடைய தலைவரை பெரிதிப்படுத்துவது அவங்களுடைய விருப்பம். ஒரு எம்எல்ஏ கூட வராத சில கட்சிகள் தமிழ்நாட்டில் அடுத்த முதல்வர் சீமான் தான் அல்லது சில எம்எல்ஏக்கள் வரக்கூடிய பிஎம்கே அன்புமணி தான் முதல்வர் சொல்றதுக்கு உரிமை இருக்கு. அவங்கள போய் நீங்க கேள்வி எல்லாம் கேட்க முடியாது. புதுசா பல பேர் கட்சி ஆரம்பிச்சுட்டு வருங்கால முதல்வரேன்னு போடுவாங்க. அவங்க ஒரு தொகுதியோட நிக்க மாட்டாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப அவங்க கட்சிக்கு அவங்கள சொல்றதுல யாரையும் நீங்க தடுக்க முடியாது. அழகா எங்கள் தலைவர் மாணிக்கம் தாகூர் அண்ணன் மணி அவர்கள் சொன்ன மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லிட்டாரு. இது அவங்களுடைய உரிமை, அவங்க சொல்லிட்டு போட்டு அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இது ஒரு ரசிகர் மூட்ல சொல்றாங்கன்னு சொல்லிட்டாரு. அது நான் அதுக்கு உள்ள போகல. மாண்புமிகு அமைச்சர் நிர்மல் குமார் இது பெருசு பெரியப்படுத்த வேண்டிய விஷயம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. அதனால இந்த விஷயத்தை அப்படியே வச்சுவோம். காங்கிரஸ் பத்தி நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். காங்கிரஸ் மெஜாரிட்டி ஜெயிக்கும் போது காங்கிரஸ் உடைய பார்லிமெண்டரி பார்ட்டி இருக்கு இல்லையா, அவங்க தான் பிரதமர் யாருன்னு முடிவு பண்ணுவாங்க. அதற்கு பிறகு நரசிம்மராவ் அவர்கள் வந்ததுக்கு பிறகு அந்த கூட்டணி கட்சிகள் யாரா இருக்குதாங்க அவங்க எல்லாம் சேர்ந்து உட்காருவாங்க. அன்னை சோனியா காந்தி வரும்போதும் அந்த காங்கிரஸ் மற்ற கட்சிகளும் உட்கார்ந்து, ஏன் நம்முடைய முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞர் கூட போய் உட்கார்ந்து இருக்காரு யாரு பிரதமர்ங்கிற விஷயத்துல. அதனால சேர்பர்சனா கூட அன்னை சோனியா காந்தி இருந்தாங்க. அன்னை சோனியா காந்தி நினைச்சிருந்தா 91 அவங்க பிரதமராக இருக்க முடியும், 2004க்கு பிறகு பிரதமராக இருக்க முடியும். சிலர் சொல்றாங்க அவர் தடுத்தார் இவர் தடுத்தார். ஒரு எம்பியா இருந்தாலே போதும் பிரதமர் ஆகிறதுக்கு. எம்பி இல்லாம கூட 6 மாசம் கழிச்சு கூட வர முடியும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப பிரச்சனை என்னன்னா, ராகுல் காந்தி அவர்களுக்கு விட்டு கொடுப்பதற்கு அல்லது நீங்க தான் வரணும்னு சொன்னது முன்னாள் பாரத பிரதமர் மன்மோகன் சிங். அதையும் அவர் ஏத்துக்கல. அவரு காங்கிரஸை பொறுத்தவரை காங்கிரஸ் கட்சி தான் முடிவு பண்ணும் அல்லது கூட்டணி கட்சிகள் முடிவு பண்ணும் பிரதமர் யார் என்று. இங்க யாராவது ஒரு மாநில முதல்வர் சொல்றாருன்னு வச்சுங்க, ராகுல் காந்தி பிரதமர் ஆக்கும், அது சுயநலத்துக்கு தான் ஆக்குவாங்கன்னு அண்ணன் மணி சொன்னது 100க்கு 100 உண்மை. ஒரு 40 எம்பியை வச்சுட்டு இந்தியாவில் பிரதமர் ஆயிட முடியுமா? முடியாது. அப்ப என்ன செஞ்சிருக்கணும், அவர் இந்தியா முழுக்க தமிழ்நாட்டில் உள்ளவரோ அல்லது கர்நாடகத்தில் உள்ளவரோ ஆந்திராவில் உள்ள ஒருத்தர் செல்வாக்கு இந்தியா முழுக்க இருந்து நான் ராகுலை பிரதமராக்க வேண்டாம், அது நியாயம் இல்லைன்னா அது நகைப்பு கிடமானது. இதே 21 சகோதரர் மணி சொன்னார். நான் திருச்சி வேலுசாமி, சகோதரர் ரமணி, நாங்க ஒரு 3 தேர்தலாக எப்படியாவது கலைஞரையும் ஸ்டாலின் அவர்களையும் முதல்வர் ஆக்கணும் மிகப்பெரிய முயற்சி எடுத்தோம். இந்த 21 முயற்சி சாதாரண முயற்சி இல்ல. 3 மாசம் நாங்கள் பட்டப்பாடு எனக்கு தான் திருச்சி வேலுசாமி எல்லாம் சேர்ந்து ஒவ்வொரு ஊருக்கு தங்கற கூட சரியான இடம் கிடைக்காது, நல்ல ரூம் கிடைக்காது. ஒவ்வொரு ஜமாத்தா பார்த்தோம், ஒவ்வொரு சர்ச்சில் பாதிரியார்ல பார்த்தோம். ஏன்னா எனக்கு ஏற்கனவே ஒரு 3800 ஊர்களில் வட்டியில்லா கடன் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அதே மாதிரி ஏழைகளுக்கு பென்ஷன் கொடுக்கிறது, மருத்துவ உதவி, கல்வி உதவி கொடுக்கிறது இருக்கு. இதையெல்லாம் வைத்துக் கொண்டு ஊராக சென்றோம். சென்றுட்டு கடைசியா காமராஜ் அரங்கத்தில் ஒரு மாநாடும் போட்டோம், வாருங்கள் வெல்வோம்னு. அன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருந்த மாண்புமிகு ஸ்டாலின் என்ன செஞ்சாரு, அவர் வந்திருக்கணும், அவர் வரல. டிகேஎஸ் இளங்கோவன் பாராளுமன்ற உறுப்பினர் அனுப்பிச்சிருந்தாரு, எல்லா கட்சியினர் வந்திருந்தாங்க. இந்த அளவுக்கு நாங்க ஒரு பெரிய முயற்சி எடுத்தோம். இது நீங்க குறிப்பா மக்களுக்கு தெரிய வேண்டியது. இன்னைக்கு ஏன் திமுகவை கடுமையாக விமர்சிக்கிறார்னா, அந்த 5 வருஷமா அவரை பார்க்க கூட விரும்பல, ஏன் என்னை கூட பார்க்க விரும்பல. இதுதான் விஷயம். இந்த உண்மையை உங்களுக்கு மணி மூலமா சொல்லி முடிச்சுக்கிறேன். நீங்க யாரும் பிரதமரா வரலாம், அதுக்கு ஒரு எம்பி ஆகணும். குஜராத் அவர்கிட்ட எந்த எம்பி கூட்டமும் இல்ல, குஜராத் இந்த பிரதமர் ஆனார் இந்த நாட்டில். அதே மாதிரி ஒரு 10 எம்பி கூட இல்லாத திரு தேவகவுடா அவர்கள் மாண்புமிகு பிரதமராக மாறினார் இந்த ஊர்ல. நாளைக்கு யார் வரலாம், நாளைக்கு சீமான் அவர்களும் பிரதமராக வரலாம், அன்புமணி அவர்களும் பிரதமராக வரலாம், யாரெல்லாம் நினைக்கிறார்களோ வரலாம், எம்பி ஆகணும். அதுக்கு அடுத்து என்ன வேணும், அவங்களுக்கு இந்தியா முழுக்க ஆதரவு இருக்கணும். நான் ஏற்கனவே சொன்னேன், வெறும் 40 இடங்கள்ல மட்டும் ஒரு ஆள் ஜெயிச்சுட்டு வந்தாலும் முடியாது. அதே நேரத்தில் கூட்டணி பலம் இருந்தா 10 இடங்கள் இல்லைனாலும் அவர்கள் பிரதமராக முடியும். இதுதான் இந்தியாவுடைய வரலாறு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப இன்னைக்கு ராகுல் காந்தியை பொறுத்தவரை மக்களுக்கு உழைக்கணும், அதுக்காண்டி சிரமப்படணும், கஷ்டப்படணும். அந்த பிரதமராகிற வாய்ப்பு இருந்தும் கூட அதை பெருசா எடுத்துக்கல. இப்போ அவர் எடுத்துக்கல. நாளைக்கு என்ன நடக்கும், திருமதி சோனியா காந்தி அவர்கள் மாதிரி அவர் யாரையாவது ஒருத்தர் பிரதமராக்கலாம். தமிழ்நாட்டில் உள்ள ஒரு பிரதமரே வரட்டும், ஏன்னா தமிழ்நாடு மேல அவ்வளவு பிரியமா இருக்காரு. நாளைக்கு மணி என்னன்னோ என்னைய கூட நீங்க சொல்ற மாதிரி பிரதமர் ஆக்கிட்டு போயிடலாம். யாரு, நம்முடைய மாண்பு மிகு ராகுல் காந்தி அவர்கள். அதனால இது ஒரு பெரிய விஷயமே இல்லாதான் காமெடின்னு எங்க தலைவர் மாணிக்கம் தாகூர் சொல்றாரு. இது சினிமா மூடுங்கிறத அழகா சொல்றாரு, அல்லது ரசிகர் மன் மூடு சொல்றாரு. இப்ப யாருக்கெல்லாம் உரிமை இருக்கோ அவங்க சொல்ல முடியும், இல்ல எந்த இதுவும் கிடையாது. இன்னொரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும், இந்த நாட்டை பொறுத்தவரை அமெரிக்க ஜனாதிபதியா கூட ஆகலான்னு கூட யாரும் சொல்லலாம், அது தப்பு கிடையாது. நீங்க அதுக்காண்டி அமெரிக்கா உங்க மேல கேஸ் போடுமா? கோபாலகிருஷ்ணன் அமெரிக்காவுடைய ஜனாதிபதி ஆவார்னு நீங்களும் சொல்லலாம், நானும் சொல்லலாம். யார் ஏப்பா சொன்னேன்னு கேட்க முடியாது. ஏப்பா நீ அமெரிக்கா சிட்டிசனே இல்லையே. அதனால இந்த மாதிரி சில நேரங்களில் விவாதங்கள்ல ஒரு நகைச்சுவையும் தேவை. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு நீங்க இந்த விவாதத்தை எடுத்தது. ரொம்ப அழகா உங்களுக்கு சொன்னேன். தான் 2021 திரு ராகுல் காந்தி இங்க வந்தார். மனசார மாண்புமிகு ஸ்டாலின் அவர்களை முதல்வர் ஆக்குவோம்னு எடுத்து சொன்னார். சொன்னது நடந்துச்சு. அதனுடைய விளக்கத்தை சகோதரர் மணி தெளிவா சொன்னார். நாங்க போனது மட்டுமல்ல, எல்லா ஊர்களுக்கும் போகும்போது சிறுபான்மையினர் மட்டுமல்ல, தாழ்த்தப்பட்டவர்கள் மட்டுமல்ல, ராகுல் காந்தி ஸ்டாலின் அவர்களை முதல்வராக்கணும் சொல்லிட்டாரு. அதுல நாங்க சரியா இருப்போம். அன்னைக்கு நடந்துச்சு.
ஆனா முதல்வர் வந்த பிறகு அல்லது அதுக்கு முன்னால 2026 சொல்ல 2019 ஸ்டாலின் அவர்கள் பெருந்தன்மையா சொல்றாரு ராகுல் காந்தி முதல்வர் ஆகணும். ஆனா அது சொல்றதுங்கிறது ஒரு சாதாரண வார்த்தை, ரொம்ப பேருக்கு அது புரியல. எங்களுடைய தலைவர் சொன்னாரு அவரை பிரதமர் ஆக்க முடியும், ஆனா நீங்க இப்படி விட்டுட்டு போயிட்டீங்க. அது நடக்குமா? அதான் நான் சொன்னேன். 40 பேர் எம்பியாக இருந்தாலும் 140 பேர் எம்பியாக இருந்தாலும் முடியாது. அங்கே கூட்டணி கட்சிகள் பலம் இருக்கணும், இந்தியா முழுக்க உள்ள ஆதரவு இருக்கணும். அப்படிப்பட்டவர்கள் தான் இதுவரையும் பிரதமராக ஆயிருக்காங்க அல்லது இந்தியாவில் இருக்கக்கூடிய கூட்டணிகள் ஆதரிக்கணும். இது ஒரு எதுக்கு சொல்றது, ஒப்புக்கு சொல்றது. ஆனா ஒப்புக்கு சொன்னாலும் அவர் சொன்னதை நாங்க வரவேற்கிறோம். ஏதோ ஒரு இன்னொரு கட்சியை சேர்ந்த ஒருத்தர் ராகுல், ஏன்னா எங்க கட்சியை நாங்க சொல்லலையே, இந்தியா முழுக்க ஏன்னா நாங்க சொல்ல மாட்டோமே. எப்ப நாங்க சொல்லுவோம்? தேர்தல் முடிஞ்ச யாரு பிரதமர் சொல்லுவோம். ஒன்னு நல்லா புரிஞ்சுக்கங்க, காங்கிரஸ் கட்சி மட்டுமல்ல, காங்கிரஸ் கட்சியில் 80 சீட் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சியாக அகிலேஷ் யாதவும் சொல்ல மாட்டாரு, இதை விட அதிகமா இருக்க பீகார் சொல்ல மாட்டாரு. ஏன்னா நாங்க சொல்ல விரும்ப மாட்டோம். எதை சொல்ல விரும்ப மாட்டோம்? நாங்க எங்களுடைய தலைவர் இவர் பிரதமர் ஆவான்னு சொல்ல விரும்ப மாட்டோம். அது நேரு காலம், இந்திரா காந்தி காலத்தோட முடிஞ்சிருச்சு, ராஜீவ் காந்தி காலத்தோட முடிஞ்சிருச்சு. ஒரு 70 சீட்டு காங்கிரஸ் வந்துருதுன்னு வச்சுக்கோங்க, 29. விஜய் வந்து இன்னும் கொஞ்சம் கூட வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. எவ்வளவு கூடனா எவ்வளவு சொல்லுங்க? ஒரு மொத்தம் 199 வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. 199 விஜய் அவர்கள் வந்துட்டான். தமிழ் இந்தியா மீச முளைச்சிட்டா. இப்ப 70 எம்பி வச்சு ராகுல் வந்து விஜய் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆக்குவாரா அப்படிங்கறத நம்ம சார் சொன்னா நல்லது. நான் தான் சொன்னேனே, பாண்டியன் அவர்களையே வந்து ஒரு தமிழர் முதல் பிரதமர் ஆகணும்னு ராகுல் காந்தி முடிவு எடுத்துட்டா, பாண்டியனே முதல் பிரதமர் ஆகலாம், கோபாலகிருஷ்ணன் ஆகலாம், நானும் ஆகலாம், அண்ணன் மணி ஆகலாம். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல. இது யார் கையில சக்தி இருக்கோ, யார் கையில பலம் இருக்கோ அவர்கள் எடுக்க வேண்டிய முடிவு அந்த நேரத்தில், எந்த நேரத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதிகமாக பெற்றிருக்கணும் அல்லது அதிகமான கூட்டணி கட்சிகளை பெற்றிருக்கணும். அப்படி ஒரு சூழல்ல யாரையும் பிரதமராக்க முடியும். அதுக்கு உதாரணம் தான் திரு குஜரால், அதுக்கு உதாரணம் தான் திரு தேவகவுடா. இவ்வளவே நான் சொல்றேன். இதுக்கு இடையில வந்து திரு நந்தாங்கிற ஒரு இடைக்கால பிரதமராக இருந்தாரு. இப்படி பல பேர் இருக்கலாம். பிரதமர்ங்கிற வார்த்தை வந்து இப்படிதான் சொல்ல முடியாது. ஆக என்னை பொறுத்தவரை காங்கிரஸ் இதையெல்லாம் தாண்டி ஒரு ஜனநாயக கட்சி, பதவியை தாண்டி தான் இன்னைக்கு திரு ராகுல் காந்தி உழைக்கிறாரு. அதே மாதிரி திருமதி சோனியா காந்தி உழைக்கிறாங்க. 2 பேருக்கும் வாய்ப்பு வந்தும் கூட அவர்கள் என்ன செய்தார்கள்? அந்த பொறுப்பை நரசிம்மராவ் அவர்களுக்கும் டாக்டர் மன்மோகன் சிங்குக்கும் கொடுத்தாங்க. சகோதரி ஜெகதீஸ்வரி சொல்றதுல அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கலாம். புத்தர் ஆசையை விடுன்றாரு, அத்தனைக்கு ஆசைப்படணும் தமிழ்நாட்டில் ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காரு. என்ன ஆசைனா, நம்மளும் நிர்மலா சீதாராமன் அங்கே போய் நிதியமைச்சர் ஆயிடலாமாங்கிற ஒரு ஆசையெல்லாம் வரும். இப்ப விஜய் அவர்கள் பிரதமர் ஆனா யாரு நிதியமைச்சர் ஆக முடியும் அல்லது தொழில் அமைச்சர் ஆக முடியும்? அதனால அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அண்டாக்குள்ள நீங்க உட்கார்ந்துக்கிட்டு கிழக்கு மேற்க தேடலாம். அண்டால உட்கார்ந்தீங்கன்னா இது கிழக்கு இது மேற்கு, உலகக்குள்ள போய் கிழக்கு மேற்கு தேடினா முடியுமா? இதுதான் விஷயம். ஒண்ணு இல்ல. அதாவது இன்னைக்கு பிரதமரா இருக்கவர் யாரு? பிரதமர் மோடி, பிஜேபி கட்சி. இப்ப அவருடைய ரசிகர்களுடைய மனநிலை வந்து அடுத்த பிரதமர் விஜயான்னு சொன்னா என்ன அர்த்தம்? மோடியை எதிர்க்கிறதுல கூர்மையா இருக்காங்கன்னு அர்த்தம். அதனாலதான் பதவியேற்பு விழாவில் யார் சொன்னாலும் கேட்காம ராகுல் காந்தியை பக்கத்தில் வச்சுக்கிட்டாரு. 2 3வது மற்றவங்க எல்லாம் வாயால வந்து பிஜேபி ஒழிக மோடி ஒழிகன்னு சொல்லலாம். நாங்க கருப்பு கொடி காட்டுறோம், கருப்பு கொடை தூக்கலாம் சொல்லலாம். ஆனா நம்முடைய மாண்புமிகு விஜய் அவர்கள் என்ன செஞ்சாருன்னா, மத்திய அரசுக்கு எதிரான அல்லது ஒன்றிய அரசுக்கு எதிரான ஒவ்வொரு திட்டமா கொண்டு வந்து சட்டசபையில அந்த தீர்மானங்களை நிறைவேற்றினார். அத்தனையும் ஒன்றிய அரசுக்கு எதிரானதுதான். அதனால அவர் ரசிகர்களுக்கும் அதே மனநிலை இருக்கு. நிச்சயமா மோடியை வந்து கீழே இறக்கணுங்கிறதுல தெளிவா இருக்காங்க. நம்ம நாட்டில் கூட நீங்க தமிழ்நாட்டில் நம்ம கைமாறு பேச்சாளர்கள் என்ன செய்வாங்கன்னா, நிரந்தர முதல்வர் ஜெயலலிதா பாங்க, நிரந்தர முதல்வர் ஸ்டாலின் பாங்க. இப்படி சொல்லி தான் பல நேரங்களில் அவங்க காலி பண்ணியிருக்காங்க. நீங்க உங்களுக்கு நன்றாக தெரியும். தேர்தல் நம்ம வர்றதுக்கு முன்னால ஒரு 6 மாசமாவே காங்கிரஸையும் கூட்டணி கட்சிகள்ல 1% தான் இருக்காங்க, 2% தான் இருக்காங்க. இவங்களுக்கு 25 கொடுக்க கூடாது, 15 தான் கொடுக்கணும், இவங்களுக்கு 6 கொடுக்க கூடாது, 4 தான் கொடுக்கணும், 3 தான் கொடுக்கணும். பேசி 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 இந்த கூட்டணியை கலகலக்க வச்சது. ஓட்டுக்கு நோட்டுன்னு இல்லாம முட்டுக்கு துட்டுன்னு ஒண்ணு வந்துச்சு தமிழ்நாட்டில் இந்த சமீபத்தில். இதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கு. ஆக ஒட்டுமொத்தமா பார்க்கும் பொழுது இன்றைக்கு தமிழர்கள் ஊழல் ஒழிப்புல வந்து விஜய் அவர்கள் சிறப்பா செய்கிறார்னு சொல்லி கொஞ்சம் வடநாட்டுக்கு போயிருக்கு. மணியன் சொன்னது உண்மைதான். ஊழலை ஒழிக்கிறதுல அங்க இருந்து பல இன்ஸ்டாகிராம்ல வருது. அவங்க அங்க இருந்து பேசுறாங்க, தளபதி விஜய்ங்கறாங்க. தளபதினா என்ன மீனிங் தெரியுமான்னு எனக்கு தெரியாது. அதனால அதாவது நம்முடைய மாண்புமிகு முதல்வருக்கு தமிழ்நாட்டிலையும் சுற்றி உள்ள மாநிலங்களில் ஆதரவு இருக்கு. ஆனா அவர் உயரம் அவருக்கு தெரியும், கலைஞர் மாதிரி அவருக்கு தெரியும். அதே நேரத்தில் வந்து அவர் நேரம் வரும்போது பேச ஒரே வார்த்தை சொல்லாரு, நான் என்ன பேச வேணும், எப்படி பேச வேண்டும், எங்கே பேச வேண்டும் என்பது எனக்கு தெரியும். அப்ப நான் பேசுவேன் பாரு. நிச்சயமாக மாண்புமிகு முதல் பேசுவாரு. அதே மாதிரி காங்கிரஸ் தலைவர் மாணிக்க தாகூர் இதை பெரிதாக எடுத்துக்கல, காங்கிரஸ் அதை பெரிதாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது நம்முடைய முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர் சொல்லுவாங்க, மோடியா லேடியான்னு சொன்னாங்க. எதுக்குன்னா தமிழ்நாட்டில் ஓட்ட வாங்கணும், நம்ம ஆளு பிரதமர் ஆகணும். ஆனால் எல்லாருக்கும் தமிழர்களுக்கு பிரதமர் ஆகிற ஒரு ஆசை இருக்கும். அதனால அதையெல்லாம் நம்ம வச்சுக்கிட்டு இந்த நிரந்தர முதல்வர் நிரந்தர பிரதமர் சொன்னா நீர் அந்தர முதல்வர் அர்த்தம். அதுக்கு மீனிங் அதுதான்.